செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. விசேஷமாக இந்த கிளைச்சபையாரோடு சேர்ந்து இந்த சபையை இறைவன் எழுப்பி கொடுத்து 8 ஆண்டுகள் நிறைவு பெற்று 9வது ஆண்டிலே அவர்கள் பிரவேசிக்கும்படியாக இறைவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த 8 ஆண்டுகளாக இந்த ஊழியத்திலே இறைவன் உடனிருந்து அவர்களை வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. அவருடைய சந்தோஷத்திலே நாமும் பங்கு பெற்று இன்னும் அதிகமானவர்களுக்கு கர்த்தருடைய நாமம் எடுத்துரைக்கப்படவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக மனுக்குலத்துக்கு பிதாவாய் தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை எல்லாரும் பெற்று விசேஷமாக கர்த்தராகிய இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படவும் தேவனாய் கர்த்தர் இறக்கும் கிருபையும் பாராட்டுவாராக. தூயாவின் கொடுக்கிற வசனங்களை நாம் ஜெபத்தோடு தியானித்து கர்த்தர்களை நாம் ஒவ்வொருவரையும் நாம் பலப்படுத்திக் கொண்டு அவருடைய வருகை மட்டும் ஒன்று அல்லது கர்த்தர்களுடைய நித்திரை வரை நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள நமக்கு கிருபை நிரப்பும் பாராட்டுவாராக. உண்மையான சங்கீதத்தின் புஸ்தகம் 115வது அதிகாரம் 12வது வாக்கியம் ஒரு எழுந்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 115ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது அரசர் தூயாவின் ஏவுதலினாலே இந்த பாட்டை அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனங்கள் அது உயிருள்ளதாக இருக்கிறது, அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அதனால்தான் பேதுரு அப்போஸ்தலர் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர் சொன்னார், நாங்கள் யாரிடம் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் இடத்தில் உண்டே என்று சொல்லி. நித்திய ஜீவ வசனங்கள் ஆக நம்முடைய கரத்திலேயே வேதாகமத்தின் மூலமாக இறைவன் எழுதி கொடுத்து விட்டார். அதை விசுவாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்வது தேவர்களுடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் அவர் நினைத்திருக்கிறார். நம்மீது அவர் கண் வைத்திருக்கிறார். நம்மீது நமக்கு அவர் ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எனவே இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வது தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்திலே அது இருக்கிறது. நாம் எவ்வளவுக்கு இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, விசுவாசம் வைத்திருக்கிறோமோ, நாம் நிச்சயமாக இந்த வசனங்களை நாம் அறிக்கையிட்டு அதை விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி கொடுத்த அந்த வசனத்தை இன்றும் நாம் வாசிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இங்கு வாசிக்கிறோம். அதே போல ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இங்கு வாசிக்கிறோம். இறைவனுடைய விருப்பம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான். வேதாகமத்தின் தொடக்கத்தை பார்க்கும்போது ஆபிரகாமை விசுவாசின் தந்தை என்று அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து அவருடைய வாக்குத்தத்தின்படியாக அவர் பெற்றுக்கொண்ட ஈசாக்கை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஈசாக்கிடத்திலிருந்து அங்கே யாக்கோபும் ஏசாவும் வருகிறார்கள். அங்கே யாக்கோபை இறைவன் தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக 12 கோத்திரங்கள் உருவாகுவதை நாம் வேதாகமத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதில் விசேஷமாக யூதா கோத்திரத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்து இந்த உலகம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் பெரிதான ஒரு திட்டத்தை செய்ததை பார்க்கிறோம். விசுவாசம் உள்ள மார்க்கத்தார், விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தின் தொடக்கத்திலிருந்து நாம் முடிவு மட்டுமாக அனைத்தும் ஒரு தொடர்புடையதாக இருக்கிறதை நாம் நாட்டிலே காண்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அல்ல. இறைவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்து அதிலே மனிதனை அவர் படைத்து தனக்கு உகந்த ஒரு சந்ததியாரை அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். அந்த சந்ததி ஒரு பரிசுத்த சந்ததியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதற்கென்று குமாரனாகிய இயேசுவை அனுப்பி கல்வாரி சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து அவர் சென்ற அந்த தூய இரத்தத்தின் மூலமாக அந்த மீட்பை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்கள் எல்லாருக்கும் இந்த வேதாகமத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள், சுதந்திரவாளியாக இருக்கிறார்கள். ஈசாக்கு அவர் சுதந்திரவாளியாக இருந்தார். ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதம் போல அவருக்கு கடந்து வருகிறதை பார்க்கிறோம்.
அவர் மூலமாக அடுத்து யாக்கோபு வழியாக 12 கோத்திரங்கள் உருவாகிறதை பார்க்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கொண்டு தேவன் ஆங்காங்கே அவர் கிரியை செய்கிறதை இந்த நாட்டிலே காண்கிறோம். அது ஒருவர் போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவராய்த்தான் அங்கே அந்த இடத்திலே தன்னை முழுமையாக தாழ்த்தி கொடுக்கிறதை போல பார்க்கிறோம். அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவர் தனி ஒருவராக இருக்கிறார். ஆனால் இறைவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது இந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் அவர்கள் கடந்து வந்தது என்று பார்க்கிறோம். நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த உலகத்திலாகட்டும் அல்லது பரலோகத்திலே நாம் போய் சேர்வது காரியங்களாகட்டும் எல்லாம் இறைவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கி வைத்து விட்டார். இந்த நாட்டிலே அநேகர் இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி ஆங்காங்கு சத்தம் கேட்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இறைவன் வைத்திருக்கிற பரலோக ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுக்கு மேன்மையாக கிறிஸ்து இயேசு மூலமாக நடந்து வருகிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதை அறிந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய மாட்டார்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் குடும்பத்தார் என்றால் இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவஜனமாக ஒரு தேவ கூட்டமாக அது இருக்கிறது. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மாம்சத்திலே வாழ்ந்த நாட்களிலே யோவான் 15:16 நீங்கள் வாசிக்கலாம். அங்கு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இறைவன் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை தெரிந்தெடுத்து அழைத்து வந்தார் என்று சொல்லியும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களோடு சொன்னதை நீங்கள் வாசியுங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. எனவே நாம் இங்கே இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம், அல்லது தேவனுக்கு என்று ஒரு ஊழியத்தை செய்கிறோம், ஒரு சபையை கட்டுகிறோம். இது என்றால் இதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு கிருபையாக அது இருக்கிறது. எனவே இறைவனை நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறபடினால் இப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு இந்த நாட்களிலே உண்டாயிருக்கிறதை நாம் அறிகிறோம். அதே அதிகாரத்திலே நீங்கள் 19வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். உலகம் நம்மை பகைக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை உலகம் பகைக்கும். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாக உலகம் எழும்புகிறது என்று சொன்னால் வேதவசனத்தின்படியாக நடக்கிறது. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் இதோ உலகத்தின் முடிவடைந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குகள் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீட்டிலிருந்து பாடி சொன்ன அதே வேத வாக்கியம் தான் என் தேவனுடைய பிள்ளைகள் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே கடைசி வாக்கியத்திலே சில வசனங்களை நாம் கடைசி அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே தேவன் உயிர்த்தெழுவது பாடுதங்களுக்கு குறித்த அந்த மலைக்கு அந்த 11 சீசர்களும் கடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 17 சில வசனங்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவடைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய இருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குகள் இருக்கிறார். இந்த ஊழியத்தினுடைய அழைப்பு என்பது இறைவன் கிருபையாக நமக்கு கொடுத்ததாக இருக்கிறது. இந்த இடத்தை குடும்பத்தார் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து கர்த்தர் அவர்களை ஆஸ்வதிப்பார் என்றால் இறைவனுடைய மேன்மையை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக இந்த உலகத்தில் கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் தேவனுடைய ராஜ்யமானது அது பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானன் தான் முதலாக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்திருந்த பொழுது இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி பகர்ந்தார் என்று பார்க்கிறோம். அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் அங்கே யூதாசுக்கு பதிலாக இன்னொரு அப்போஸ்தலர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கே ஒரு கருத்தை அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாட்கள் வரை நம்மோடு இருந்த ஒருவரை சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் அங்கே ஒரு அப்போஸ்தலரை அவர்கள் சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். எனவே முதலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அவர் யோவான் ஸ்நானகன் அவர் அறிவித்தார் என்று பார்க்கிறோம். அநேகர் இவர் தச்சனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவருடைய சகோதர சகோதரிகள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய தற்சுரூபமாக இந்த பூமியிலே வெளிப்பட்டு அவர் தேவகுமாரனாக அவர் வாழ்ந்து காண்பித்தார். மரித்து அடக்கப்பட்டு 4 நாள் ஆன ஒரு சரீரத்தை உயிரோடு எழுப்பி அவர் தேவன் என்பதை உலகத்துக்கு அவர் காண்பித்தார். பொதுவாக 1 நாள் 2 நாள் உடல் வைக்கப்பட்டிருந்தாலே அது நாற்றம் எடுக்க ஆரம்பித்துவிடும். 4 நாள் கழித்து அந்த உடலை தேவனாய் கர்த்தர் லாசருவை எழுந்து வா என்று சொல்லி ஒரே வார்த்தையிலே அவர் எழுப்பி கொடுத்தால் அவர் தேவன் குமாரன் தேவன். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் சொன்னது உயிர்த்தெழுந்து சொன்ன காரியங்களே அருமையான அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்களுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்திலே அவர் மரித்தாலும் இதோ நான் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன். எனவே உலகத்தின் முடிவு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சீசர்களுக்கு இறைவன் வாக்களினார். இந்த 2000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்காங்கு தேவன் தம்மால் முன்குறிக்கப்பட்டவர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை தன்னுடைய பணியை செய்யும்படி அவர் அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்று பார்க்கும்போது இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக ஜனமாக அவர்கள் இருக்கிறார்கள். நாம் உபாகமத்தின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே 7ஆம் அதிகாரத்திலே 6 வாசியுங்கள். நாம் ஜனம் பெருத்த ஜனம் என்பதற்காக இறைவன் நம்மை தெரிந்து கொண்டாரா? ஆனால் தேவன் நம்மை முன்குறித்திருந்தபடினாலே அங்கே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் மற்றும் 7ஆவது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் அவன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். எனவே இறைவன் ஒரு கூட்டத்தை எதற்காக ஒரு சந்ததியை அவர் தனக்கு சொந்தமாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அவருடைய ஜனங்களாய் இருக்கும்படி என்று சொல்லி அங்கு வாசிக்கிறோம். சகல ஜனங்களிலும் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தரை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அப்ப நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கும்படி, அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கும்படி தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஏதாவது நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அவர்கள் அவ்வப்போது ஏதாவது சேட்டை பண்ணுகிற பொழுது நாம் கடிந்து கொள்கிறோம், தண்டிக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு எப்படி நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். வேதத்தை முழுமையாக நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இறைவன் அவ்வப்போது நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அவர் கடிந்து கொள்கிறார். நெருக்கடியான சூழ்நிலையில் அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் அங்கே இருந்து நம்மளை கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியே அவர்கள் கூப்பிடுகிற பொழுது தேவன் மனமிறங்கி அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து மீண்டுமாக அவர்களை எழுப்பி அவர் வழி நடத்துகிறதை வேதத்தினுடைய வரலாற்று முழுவதுமாக அதைத்தான் சொல்லுகிறது. அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் தங்களுடைய பிதாக்களுடைய பாவங்களையும் அவர்கள் அறிக்கையிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை கூட வாசியுங்கள். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. இது பெரிய கூட்டமா இருக்குது, இது பெரிய ஜாதியா இருக்கு, அதனால இந்த கூட்டத்தை கூட்டினால் இவர்கள் நம்முடைய ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி இறைவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி இந்த வேதவசனமானது நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்தது
சகல ஜனங்கள் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். எனவே இறைவனுக்கு பெரிய கூட்டம்லாம் தேவை. அவர் சிறியவர்களை கொண்டு என்ன வேணாலும் செய்வார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் அவர்கள் அந்த 1 கொரிந்தியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே அவர் சுட்டி காண்பிக்கிறார். உங்களுடைய அழைப்பை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அவர் சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே அநேகர் பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் அடையாளங்கள் அற்புதங்களை எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள். 21ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எனவே விசுவாசிகளை ரட்சிக்க அவ்வப்போது வேத வசனங்களை இறைவன் பிரசங்கிக்க செய்து அந்த வசனங்கள் மூலமாக அவரோடு இறைவன் இடைவெளிகிறார், வழி நடத்துகிறார். அங்கே தொடர்ந்து அந்த யூதர்களை குறித்து சொல்லப்படுகிறது. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். எனவே எவர்களை தேவன் அழைத்திருக்கிறார், எவர்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவர்களுக்கு அவர் தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஒரு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இவர் சகலத்தையும் ஆளும்படியான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர். இது முதல் கொண்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய சீசருக்கு சொல்லிவிட்டு, நீங்கள் உலகம் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வது பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானப்படுத்துங்கள். இது உலகத்தின் முடிவில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அநேகர் ரட்சிக்கப்பட்டு அநேகர் ஊழியர்களை செய்கிறார்கள். அநேகர் பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி அநேகரை ரட்சிப்புகளை வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். நமக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்புக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போமாக. அது 10 பேராக இருக்கலாம், அல்லது 100 பேராக இருக்கலாம், அல்லது 1000 பேராக இருக்கலாம், 1,00,000 பேராக இருக்கலாம். அவரவர்களுடைய திறமைக்கு தக்கதாக அவர்களுக்கு இறைவன் கிருபை அளிப்பார். தொடர்ந்து சில வசனங்களை வாசியுங்கள். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எனவே தேவன் தெரிந்து கொண்டவர்கள் அவர்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறார். உலக ஞானத்துக்கு அப்பாற்பட்டது இவனுடைய அழைப்பாக இருக்கிறது, தேவனுடைய தேர்ந்தெடுத்தலாக இருக்கிறது. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவை இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் என்று அடுத்த சில வசனங்களில் இருக்கிறது. மாம்சமான யவனம் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இது எந்த ஒரு மனிதராகட்டும், தேவனுடைய ஊழியக்காரராகட்டும், பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் தன் ஜீவனை கொடுத்து, தன்னுடைய தூய ரத்தத்தை கொடுத்து இறைவன் தன்னுடைய திருச்சபையை எழுப்பியிருக்கிறார். அவர் ஆஸ்வதிக்க எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவராகவே இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது தேவனிடத்திலே நம்மை ஏசா சொல்கிறது போல, இதோ நான் அசுத்தத்தோடுள்ள மனிதன் மத்தியிலே நான் வாசப்படுகிறவன், சேனையின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக தாழ்த்தக்கூடிய ஒரு வேலையை மாத்திரம் நாம் செய்தால் போதும். எனவே நாம் ஜனம் என்பதற்காக இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை.
அவருக்கு சொந்த ஜனங்களாய் இருக்கும்படியாக இறைவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகள் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். காரணம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டக்கூடாது என்பதற்காக இறைவன் இதை செய்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து மிக தெளிவுடையவராக இருந்தபடிதான் நான் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் அல்ல, என்னில் உள்ள தேவ கிருபை அப்படி செய்தது என்று தன்னை தாழ்த்தி விடுகிறார்கள். ஒரு நல்ல அனுபவத்தை பார்க்கிறோம். அநேக அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் இதை செய்தோம் என்று சொன்னதாக வேதத்திலே இல்லை. அந்த சப்பானியை அவர்கள் இருவரும் ஜெபவலையில் கடந்து சென்று எழுப்பிவிடுவதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வாசிக்கிறோம். ஆனால் அநேக இப்படிப்பட்ட ஒரு பிறவியிலேயே சப்பானியை பிறந்த ஒரு மனிதனை இவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே தூக்கி விட்டார்களே, எழுப்பி விட்டு விட்டார்களே என்று சொல்லி வந்து மிகவும் ஆச்சரியப்பட்டு அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலுமாக கடந்து வந்ததாக அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்திலே முழுமையாக வாசிக்க வேண்டாம். அங்கே 6வது வசனத்திலே அந்த சம்பவமானது நடக்கிறது. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசராய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் காடுகளும் பலம் கொண்டது என்று பார்க்கிறோம். அந்த மனிதன் உடனே குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடைய தேவாலயத்தில் பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த சம்பவத்தை பார்த்த பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரவிச்சப்பானியை இப்படி எழுப்பி விடுகிறார் என்று சொன்னார்கள் என்று சொல்லி அவர்களை நோக்கி அவர்கள் ஓடி வந்ததாக 11வது வாக்கியம். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவை யோவானை பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்களெல்லாம் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவரிடத்தில் ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது ஆகியவனை நடக்க படிந்தோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? எனவே சுய சக்தியோ தனிப்பட்ட மனிதனுடைய சுய பக்தியினாலோ எந்த அற்புதத்தையும் அதிசயங்களும் நடப்பிக்க முடியாது என்று இந்த சம்பவமானது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வெள்ளியும் பொண்ணும் இடத்துல என் இடத்தில் உனக்கு தருகிறேன். நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்துக்கு வல்லமையும் மகிமையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான் சுய ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்திருக்கிறார். நம்மை ஜனங்களை மேய்க்கும்படி அவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் வசனத்தை அறிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் பரலோகத்திலிருந்து கடந்து வரும். இறைவனை அதை அருள்வார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் ஆஸ்வதிப்பார். இந்த இஸ்ரவேல் குடும்பம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக அது இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நாம் இருக்கிறோம். நிச்சயமாக இந்த வேத வசனத்தின்படியாக ஆசீர்வாதம் கடந்து வரும். விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் ஜனம் பெருத்த ஜனம் என்று இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை. நாம் சொற்ப ஜனமாக இருக்கிறோம். அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி பரிசுத்த ஜாதியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கின்ற அந்த வசனத்தின்படி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவன் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உபாகம புத்தகம் அந்த 7ஆம் அதிகாரத்தில் 9-10 கூட நீங்கள் வாசியுங்கள். உன் தேவனாய் கர்த்தரே தேவன் என்றும் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறியக்கடவாய் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருப்பதை வாசிக்கிறோம். ஆகையால் உன் தேவனாய் கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனையை கைகொள்வர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவை காக்கிற உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும். யாருக்கு என்று சொன்னால் தம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைகொள்வர்களுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம்.
அதனால் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கற்பனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது அன்பு என்னும் கற்பனையை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு என்ற கற்பனை எப்படி வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்து அவர் அன்பு கூர்ந்தார். குமாரன் தன் ஜீவனையை கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இப்பொழுது அவர் இந்த சம்பவங்களை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய தூய ஆவியானவரை அனுப்பி கொடுத்து இறைவனுடைய அன்பை நாம் ருசிக்கும்படியாக அவர் கிருபை செய்திருக்கிறார். தேவாவினாலே அந்த அன்பானது உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ரோமர்கள் எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். எனவே முதலாவது எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகட்டும் நாம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். தேவனை விசுவாசிக்கிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தார். இஸ்ரவேல் குடும்பத்தார் என்று சொல்லுகிறவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். அவர்களுக்கு இறைவன் வாக்களினார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்டிலேயே ஊற்றப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களுடைய இருதயங்களிலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது. எவர்கள் தேவாவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரர் என்று சொன்னால் தேவனுடைய அனைத்தும் நமக்குரியதாக இருக்கிறது. நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் என்பதை தேவ பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆஸ்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் இந்த நாட்களில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாக தேவன் பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது. எனவே இந்த ஸ்தலத்திலே இவர்கள் கூடி தேவனை அவர்கள் மையப்படுத்துகிறார்கள், அவரை ஆராதிக்கிறார்கள். தேவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். 22-24 அந்த கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிற பொழுது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணக்கூடிய எல்லாரையும் அவர் கடந்து அவர்களை ஆஸ்வதிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் 24வது வாக்கியம், 22ஆம் அதிகாரம் தான். நாமத்தை பிரஸ்தாபனம் எந்த இடத்திலும் கடந்து வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லி அந்த வாக்கியமானது இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் பாருங்கள். தேடி எடுத்துக் கொள்ளலாம். எனவே என் நாமத்தினால் அவர் நாமத்தை பிரஸ்தாபனம் எந்த இடத்திலும் நான் கடந்து வந்து நான் உங்களை ஆஸ்வதிப்பேன். யாத்ராகம் 20-24 யாத்ராகம் 20-24 மனிதனாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி மனிதனால் எனக்கு பலிபீடத்தை உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாக தகன பலியாகவும் சர்வாக தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உங்களுக்கு வந்து எந்த ஸ்தானத்திலும் உங்களிடத்திலே கடந்து வந்து அவனை ஆஸ்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அவர் நாமத்தை பிரஸ்தாபனப்படி எந்த இடமாக இருந்தாலும் சரி அங்கே அவர் கடந்து வந்து நம்மை ஆஸ்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆஸ்வதிப்பேன். இது இறைவனுக்கு ஒத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறபடினால் நாம் எங்கேயும் தேவனை தொழுது கொள்ளலாம், எங்கும் தேவனை ஆராதிக்கலாம். அவர் கடந்து வந்து ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வசனத்தை இறைவன் எப்பொழுதும் நிறைவேற்றுவர். அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதைத்தான் அது சுட்டி காண்பிக்கிறது. அவர் தேவன் அவருடைய நடைபெற்ற அடையாளங்களினாலே வேத வசனத்தை அவர் உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷத்திலே கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எங்க பிரசங்கம் பண்ணினார்கள்? கர்த்தர் அவர்களுடைய கிரியை நடப்பித்து அவர்களாலே நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கு வாசிக்கிறோம். எனவே இறைவனாகி கர்த்தர் அவர் வசனத்தை கொடுத்து அவர் மிகவும் கரிசனை உடையவராக இருக்கிறார். அது வசனம் அது எப்பொழுதும் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதில் தான் வேதரசர் சொன்னார், நித்திய வசனங்கள் இடத்தில் இருக்கிறதே நாங்கள் யாரிடம் போவோம் என்று அவர் சொன்னதாக பார்க்கிறோம். அவர் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடன் கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வேத வசனங்கள்
அது என்றைக்கும் நிறைவேறுவதற்காக தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறிக் கொண்டே தான் இருக்கும். அதை விசுவாசித்து நாம் அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கார், நம்மை ஆஸ்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் ஆஸ்வதிப்பார். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அவர் தம்முடைய ஸ்தலத்திற்கு அவர் அழைத்து வருகிறார். அவருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் கொடுத்து நம்மை அவருக்குள்ளாக இன்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோகத்துக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். என்னாகும் 22:6 அங்கே பிழையாமை என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை, பாலாகி என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, இந்த இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனத்தை சபிக்கும்படி அவன் அழைக்கிறதை பார்க்கிறோம். இந்த மனிதனும் அவருக்கு நிறைய ராஜா அநேக பொக்கிஷங்களை கொடுப்பார் என்று அவருடைய ஊழியக்காரனும் சொல்லி இருக்கிறபடினாலே இவரும் கடந்து சென்றதாக பார்க்கிறோம். ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனத்தை இறைவன் கைவிட விரும்பவில்லை. அவர் எப்பொழுதும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார் என்பதை அந்த சம்பவமானது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 22:6 வாசிங்கள். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆஸ்வதிக்கிறவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். அதனால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்திவிட எண்ணலாம் என்று சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை கேட்டு இந்த பாலாக் என்ற இந்த பிள்ளையான் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி கடந்து சென்றார் பார்க்கிறோம். ஆனால் நடந்த சம்பவத்தை குறித்து அந்த 23ஆம் அதிகாரத்திலே 19 முதல் அவர் தீர்க்கதரிசனமாக சில காரியங்களை அறிவிக்கிறார். அது இஸ்ரவேல் ஜனங்களை அவரால் சபிக்க முடிந்ததா என்றால் இல்லை. எனவே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம், பாலாக்கு போல. ஆனால் அவர்களுக்கு விரோதமாக தேவன் எந்த கிரியைகளையும் அவர்கள் நடப்பிக்க முடியாதபடிக்கு தெரிந்து கொண்ட ஜனத்தை அவர் ஆஸ்வதிப்பதை அவர்கள் சித்தமாக இருக்கிறது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்கு கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. இப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை அவர் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறாரா என்பதை தேவ பிள்ளைகள் காண வேண்டும். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாய கர்த்தர் அவர் கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. எனவே ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்களுக்கு ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. அவருடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் கண்டு அவர்களை இறைவன் தள்ளிவிடுவதில்லை. அவர்களை மன்னித்து, அவர்களை சரிப்படுத்தி, சீர்படுத்தி, அவர்களை நிலைநிறுத்தி, அவர்களை தமக்கு சாட்சிகளாக இறைவன் எப்பொழுதும் நிற்பதவே விரும்புகிறார். எனவே மற்றவர்கள் நம்மை சபிப்பதற்காக அநேகர் முயற்சிக்கலாம். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரை இறைவன் ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், இதை நான் திருப்பக்கூடாது என்று சொல்லி சொன்னதாக பார்க்கிறோம். இந்த தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் குடும்பத்தாரை இறைவன் நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். 4:21 கூட வாசியுங்கள். இங்கு தேவனை தொழுது கொள்வதற்காக பல இடங்களிலே இன்று அநேக போகிறதை பார்க்கிறோம். அந்த காலத்திலே எருசலேமிலும் அங்கே இருக்க ஒரு மலையிலும் மாத்திரம் நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகர் எண்ணிக்கொண்டது வேளையிலே அந்த சமாரிய ஸ்திரீயிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லிவிட்டார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லி. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எனவே இஸ்ரவேலிலே ஆகட்டும் அல்லது அமெரிக்காவாகட்டும், இந்த திருச்சியில் இந்த ஸ்ரீனிவாச பிராந்தியத்தில் ஆகட்டும், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருவிழம்பற்றினபடியே ஆங்காங்கே இறைவனால் முன்குறிக்கப்பட்டவர்களை இறைவன் எழுப்புகிறார். அவர்கள் அங்கே கடந்து சென்று தேவனை தொழுது கொள்கிறார்கள். என் நாமத்தை பிரசாமன் எந்த இடத்திலும் நான் கடந்து வந்து அவர்களை ஆஸ்வதிப்பேன் என்பதே இறைவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இந்த ஸ்ரீனிவாசா நகர் பிராந்தியத்திலே இந்த சிறிய கூடாரத்திலே நாம் இறைவனுக்காக ஆராதனை செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர்
கடந்து வந்து ஆஸ்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இங்கே வருகிறவர்கள் ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்வார்கள், நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் நித்திய கடைசியாக நித்திய ஜீவனையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி இறைவன் அவர்களை வழி நடத்துவார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-11 வாசியுங்கள். இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரனாக இருந்த பொழுதும் தம்மை வெறுமையாகி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு 8வது வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்ந்தே. சிலுவையின் மரண பரியந்தும் தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் உடன்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கைப்படும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாக இருந்தபொழுது தம்மை தாழ்த்தினபடியினாலே இந்த நாட்களில் அவருடைய நாமம் ஒன்றே ஒரு மனிதனை மீட்கும் கூடிய நாமமாக இருக்கிறது. அந்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் அங்கே முதலாவதாக அவர்கள் நடப்பித்த அந்த அற்புதமானது நடந்தது என்று சொல்லி அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையை பார்க்கிறோம். அதைத்தான் அங்கே அவர் 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அவர் விளக்கம் கொடுக்கிறார். இந்த சுகமாக்கப்பட்ட ஒரு மனிதன் எதனால் இப்படி சுகமாகி இருக்கிறான் என்று சொன்னால் என்று சொல்லி 3ஆவது அதிகாரத்திலே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே 13வது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாய் இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தம் நீதியுள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதனை உங்களுக்காக விடுதலை விட வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தொழுந்து எழும்பப்படினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த 16வது வசனம் தான் இந்த இடத்திலே அவனுக்கு சுகத்தை கொடுத்த காரியத்தை குறித்து அருமையான பேதுரு அப்போஸ்தலர் சொல்கிறார். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தியது. அவரால் உண்டாகிய விசுவாசமே அவங்க எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு இயேசுவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை இந்த நாட்களில் நமக்கு இறைவன் அருளி அவர் பரலோக ஆசீர்வாதங்களையும் இந்த பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். இந்த மனிதனுக்கு அற்புதமான ஒரு சுகம் உண்டானது. எப்படி உண்டானது என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிற பொழுது நசனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலேயே அவருடைய நாமமை நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவருக்கு தான் இந்த சர்வாங்க சுகத்தை அந்த நாமம் தான் கொடுத்தது என்று சொல்லி இவர் அங்கு சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணினோம். நாங்கள் இறைவனுக்கு மிக பிரியமான கிரியைகளை செய்தபடினாலே இந்த நன்மைகள் உண்டாயிற்று. எங்களுடைய சுய சக்தியினாலே இது உண்டாயிற்று, எங்கள் சுய பக்தினாலே இது உண்டாயிற்று என்று சொல்லி தங்களை அவர்கள் மேன்மைப்படுத்தவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணவரையும் தன்னை தாழ்த்தினார், அதுபோல அவரை பின்பற்றிய அவருடைய அடியார்கள் ஆகிய அப்போஸ்தலர்கள்லாம் தங்களை உயர்த்தாதபடிக்கு கடைசி வரைக்கும் இறைவனாய் இயேசுவின் நாமத்தை மாத்திரம் அவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். அவர்கள் எல்லாம் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஒருவேளை உலகப்புறமான நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்காத கூட போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் நிச்சயமாக அந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் அவர்கள் நியாயந்திருக்கும்படியாக அவருடைய வலது வாசத்திலே அமர்ந்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அது நிறைவேறும். இறைவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியும். அவர் பேதுரு அப்போஸ்தலர் மறுதலித்த பொழுது கூட அவரை சீர்படுத்தி மீண்டுமாக அவரிடத்திலே அவருடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக விண்ணப்பம் பண்ணுவேன் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலரை கொண்டு அவர்
நீ மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக இடத்தில் அன்பு கூறுகிறாய் என்ற கேள்வியை கேட்டு ஆமாண்டவரை நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வதை நீர் அறிவீர் என்று அவர் சொன்ன பொழுது என் ஆடுகளை வைப்பாயாக என் ஆட்டுக்குட்டிகளை வைப்பாயாக என்று சொல்லி அந்த ஊழியத்தை அவரிடத்திலே ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த ஊழியம் என்பது அது இறைவன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆஸ்வதிப்பார். ஆரோன் ஒரு ஆசாரியராக அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆரோனுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்கள் இந்த கடினமானவர்களுக்கு ஒருவரும் ஏற்படுத்தப்படுவதில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே ஆரோன் குடும்பத்தாரை தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்களையும் இறைவன் அவர் ஆஸ்வதிக்கக்கூடிய தேவனாகவே இருக்கிறார். இந்த ஊழியம் அது இறைவனால் அருளப்பட்டது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் அவர் சொல்கிறார். அதை நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று அவர் சொல்கிறார். அப்போஸ்தலர்களுடைய 20ஆம் அதிகாரத்திலே அவர் சில உபத்திரங்களை அவர் அனுபவித்த பொழுது 20ஆம் அதிகாரத்திலே 23 சில வசனம் கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணத்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இந்த ஊழியங்களை ஆளுகிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆஸ்வதிப்பார். அவர் ஆசாரியனாக இருந்தார். இந்த பிரதான ஆசாரியன் நமக்காக நம்முடைய மாம்சமாகி திறன்மொழியாக ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த வழி அது இடுக்கமான வழிதான். ஆனால் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து அநேக பரிசுத்தவான்கள் ஓட்டத்தை வெற்றியாக முடித்தார்கள். அதில் பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை முறை அது மேன்மையானதாக அது இருக்கிறது. நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். இது முதல் கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் தன்னுடைய சரீரத்தை விட்டு பிரிந்து போக முடியாத ஒரு சூழல் உண்டாகிவிட்டது என்பதை அறிந்து கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இந்த ஓட்டத்தை சந்தோஷத்துடன் முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கும் இவை கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படும்படியாக ஊழியக்காரர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவை கர்த்தர் நம்மையும் ஆஸ்வதிப்பார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆஸ்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆஸ்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆஸ்வதிப்பார். இங்க அடுத்த அதே அதிகாரத்தில் 28வது வசனத்தை கூட வாசியுங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை எழுதி வைத்திருக்கிறதையும் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்திருக்கிறார். அந்த சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி நம்மை கண்காணிகளாக அவர் வைத்திருக்கிறபடினாலே மந்தையை குறித்து நாம் எச்சரிக்கையுடையவர்களாக இருந்து இந்த மந்தையை சரியாக இறைவன் நடத்துகிற ஆவியானவர் நடத்துகிற முறையிலே வேதவசனம் சொல்லுகிற வழியிலே அவர்களை நடத்தி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நிச்சயமாக அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம், நாம் இறைவனுக்கு என்று ஊழியம் செய்கிறோம், அது வாக்குத்தத்தின்படியாக நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் காணப்படுவார். இந்த வாக்குத்தத்தின்படியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தேவ மனிதனையும் மனுஷியையும் இறைவன் ஆஸ்வதிக்க அவர் எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், இயேசுக்கு என்று ஊழியம் செய்யக்கூடிய ஒருவரும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை, அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி இங்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக நிறைவேறும் என்ற ஏற்பிள்ளைகள் நாம் உணர்ந்து கர்த்தரை நாம் எப்பொழுதும் சோதரிப்போமாக. ஏசாயா தீர்க்க புத்தகத்திலே நீங்கள் 56ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஒரு தீர்க்க தரிசனமானது எழுதப்பட்டுள்ளது. அது நிச்சயமாக நாம் எல்லாருக்குமே அது ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 6 முதல் சில வசனங்கள். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து
அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றிக் கொண்டிருக்கிற என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு உண்டானார். எனவே 6வது வசனத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற பொழுது கர்த்தரை சேவிக்க கர்த்தருடைய நாமத்தை நேசிக்க அவருக்கு ஊழியக்காரராயிருக்கும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக அவரை ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நாம் புறஜாதிகளிலே இருந்து நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யூதர்கள் அல்ல. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவுல அப்போஸ்தலருக்கு ஒரு வாக்களித்தார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தத்தின்படியாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது அவர் யாருக்கெல்லாம் அவர் சுவிசேஷம் அறிவிப்பார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். அப்போஸ்தலர்கள் அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். நீ போ, அவன் புறஜாதிகளுக்கு என்ற அந்த வாக்கின்படியே அவன் மூலமாக அநேக யூதர்கள் அல்லாதவர்கள் மீட்கப்பட்டார். இந்த தமிழ்நாட்டுக்கும் அருமையான இயேசுடைய 112 சிசுவில் ஒருவராக இருந்த தோமா அவர்கள் கடந்து வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர் இரத்த சாட்சியை மறித்தார்கள். இந்த நாட்களில் கிறிஸ்துவமானது நமது தமிழ்நாட்டிலும் அது வேறொன்று இருக்கிறது, பரவி இருக்கிறது. அதன் மூலமாக அநேகர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். நாமும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இது ஆங்காங்கே என்னுடைய சித்தத்தின்படியாக தொடரும். இந்த ஜெப வீடு என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய வீட்டுக்கு நான் அவர்களை அழைத்து வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவரை ஆராதிக்க வருகிறவர்களுடைய துக்கங்கள் மாறும், துன்பங்கள் மாறும், துயரங்கள் மாறும், கவலைகள் மாறும், கண்ணீர் மாறும். நிச்சயமாக கர்த்தர் அவர்களை இந்த வாக்குத்தத்தத்தின்படியே அவர்களை மகிழ பண்ணுவார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். அந்த வீடு நாம் தீமோத்தேயுவுக்கு உண்மையான தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலர் சில ஆலோசனை கொடுக்கிற பொழுது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அந்த 15வது வசனத்தை கூட வாசியுங்கள். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. எனவே சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கும்படிதான் சபையானது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சபை எங்கு கூடி வருகிறதோ அங்கே இறைவன் பிரசன்னமாகிறார். இறைவன் அந்த சபையை ஆசீர்வதிக்கிறார். இங்கு வருகிற ஜனங்களை இறைவன் ஆசீர்வதிக்கிறார். அப்படி இந்த இடத்திலே கூடி வரக்கூடிய இந்த திருச்சபையின் ஜனங்களையும் இங்கே வரக்கூடிய புறஜாதிகளையும் கூட அவர் விசுவாசத்தோடு கடந்து வந்து முழங்கால் படிக்கிற பொழுது நிச்சயமாக இறைவன் வாக்குத்தத்தங்களின்படி அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆஸ்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை அவர் ஆஸ்வதிப்பார். அதுபோல் ஊழியம் செய்கிற அதாவது ஆரோரின் குடும்பத்தாரையும் அவர் ஆஸ்வதிப்பார் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தினுடைய நிச்சயமாக ஆஸ்வதிப்பார் என்பதை தேவ பிள்ளைகள் நாம் அறிந்து கர்த்தர் மீது உள்ள அந்த நம்பிக்கையை அறிக்கிடுவதிலே எப்பொழுதும் நாம் உறுதியாக இருப்போமாக. அந்த சங்கீதத்தை அருமையான தாவீது அவர்கள் எழுதுகிற பொழுது 15வது வசனத்தை கூட வாசியுங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்கே இருக்கிற நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். Hallelujah. Hallelujah. Hallelujah.